சோ நீங்க மாத்திரம் டிஃபரண்ட் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இருந்தாதான் அவர் என்ன தரிசனத்தை காட்டுறாருன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க மத்தவங்கள மாதிரியே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அவர் உங்களோட என்ன பேசுறாருன்னு உங்களுக்கு புரியாது, என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த மாசம் நீங்க மாத்திரம் இந்த உலகத்தார்களுடைய லெவல்ல இருக்கக்கூடாது, வேற ஒரு லெவல்ல போய் நீங்க நிக்கணும். எத்தனை பேர் நிக்க ரெடியா இருக்கிறீங்க? வசனம் சொல்லிக்கிறது நீங்க ஏற்கனவே அவரோட கூட உன்னதத்துல இருக்கிறீங்க, ஏற்கனவே நீங்க வேற லெவல்ல தான் இருக்கிறீங்க. அந்த அவேர்னஸ்ல நீங்களும் நானும் வாழ்ந்தா போதும். இந்த கால வேளையில ஸ்டாண்ட் ஆன் த வாட்ச், நீங்க காவலிலே தரித்திருந்து. செகண்ட் வந்து பொசிஷன் யுவர் செல்ஃப். நீங்க நிக்கிறது மாத்திரம் இல்ல, நீங்க பொசிஷன் பண்ணிரணும். என்ன பொசிஷன்னா அரணிலே நிலை கொண்டிருக்கிறது. அரணிலே நிலை கொண்டிருக்கிறதுனா எதிரிகள் வராம ஒரு பெரிய தடையா இருக்கு, அதுதான் உங்களுடைய பலனா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு. அந்த இடத்துல நீங்க நிலை கொண்டிருக்கணுமா? நம்மளுடைய கோட்டை யாரு? இயேசு கிறிஸ்து. நம்மளுடைய கண்மலை யாரு? நம்மளுடைய தஞ்சம் யாரு? அவர்